போபால் விஷவாயு விபத்து 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவு யுனைன் கார்பைட் என்ற பூச்சிக்கொல்லி தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து மிதைல் ஐசோயனைட் என்ற விஷவாயு எந்தவித முன்னறிவிப்புமின்றி வெளியேறியது. இதனால் அருகில் இருந்த போபால் என்ற ஊரில் இந்த விஷம் கலந்த காற்றை சுவாசித்ததனால் 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மேலும் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். பாப்லோ பார்தலோமெவ் என்ற புகைப்பட கலைஞரால் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம்தான் விஷவாயுவின் பாதிப்பை வெளி உலகுக்கு காட்டியது. விஷவாயுவினால் உயிரிழந்த பிஞ்சு குழந்தையை அதன் உறவினர்கள் அடக்கம் செய்கின்றனர். குழந்தையின் உடல் முழுவதும் மண்ணில் புதைவதற்குள் அந்த அழகிய முகத்தை கடைசியாக உறவினர்கள் பார்க்கின்றனர். 24 ஆண்டுகள் கழித்தும் இப்புகைப்படம் காண்போரின் நெஞ்சை பதபதைக்கத்தான் செய்கிறது.